வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் சித்திரை 18ஆம் தேதி விசுவாச வருடத்தில் மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மே மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையிலே அற்புதமாக இருக்கப் போகின்றது. தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி அமைய பெற்று மே மாதம் 4ஆம் தேதியில் பிறகு உங்களுடைய முயற்சி சாலத்தில் செல்லப் போகின்றார். பஞ்சமாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பும் 6ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலிருந்து 14ஆம் தேதி செல்லப் போகின்ற சூரிய பகவானும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 2-11 கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மீண்டும் பஞ்சமஸ்தானத்திலே ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 5வது இடத்திலே மிதுன ராசியில் குரு பகவான் செல்லப் போகின்ற பயிற்சி. 6ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி கும்பராசிக்கு 10 கூடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் தொல்லை விலகப் போகின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று பார்க்கின்றது என்பது ராசியை பார்க்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. காரணம், குரு பகவான் உங்களுடைய 5வது இடத்தில் இருந்து ராசியை பார்க்க போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால் ராகு பகவானும் மே 21ஆம் தேதியிலிருந்து ராசியை வருகின்றதும் சனி ராகும் பிடியில் இருந்த தடை தாமதங்கள் இனி வருகின்ற நாட்களிலே இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு மழை போல் வந்தாலும் பனி போல் ஆகப் போகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். ராசியிலே ராகு பகவான் இருந்தாலும் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் குரு பகவான் 5வது இடத்திலிருந்து 2-11 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். தனஸ்தானாதிபதி புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய லாபத்தை, ஆசை, அபிலாஷைகள், பொருளாதாரத்தில் உயர்வுகளை கொடுக்க போகின்ற உங்களுடைய 4-9 கூடிய பாக்கியாதிபதியும் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மே மாதத்தில் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகின்றது. இதனால் வரையில் புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய இரு பாவகிரகங்கள் மத்தியிலே ராசிநாதனாக இருந்தாலும் சற்று பொருளாதாரத்திலே குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம், தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத மருத்துவ செலவுகள், சஞ்சரவுகள் இருந்து கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகின்றது. ராகு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து ராசியை வந்தடைய போகின்றார். ராசியிலே ராகு பகவான் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. குருவின் பார்வை அது மட்டுமல்லாதது ராசியை மட்டும் கிடையாது, 5வது இடத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து பூர்வீகத்திலே இதனால் வரையில் தடை தாமதங்கள், சொத்து சுகங்களிலே வம்பு வழக்குகள் இருந்தாலும் அது நல்லதொரு மாற்றம். குழந்தைகளில் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மையை கொடுக்க போகின்றார். புத்திரகாரகன் கும்ப ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 2-11 கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே அமரப்பட்டு அவருடைய பார்வை உங்களுக்கு 11வது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் எடுத்த காரியங்களிலே பொருளாதாரத்திலே தடை தாமதங்கள், வாக்குஸ்தானங்களிலே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் 4-9 கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு தாய் தகப்பன் இரண்டிற்கும் ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இங்கே வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் முழுக்க மாதத்தில் கடைசியில் 3ஆம் இடம் செல்லப் போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு பொருளாதாரம், தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி கணவன் மனைவி கணவனாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எதிர்பார்த்த வேகத்தில் முடிக்கின்றது. எடுத்த காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்க போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலும் உங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அவர் சுகஸ்தானத்தில் இருந்து கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பெரிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் சிறிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை 2ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் சூரியனை பார்க்கின்ற பார்வையும் அந்த இடம் சுகஸ்தானமாக இருந்து 10ஆம் இடத்தை 4ஆம் இடத்தில் இருக்கின்றது. தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, நிரந்தரமான நல்லதொரு தொழில்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு கும்ப ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வையாக கும்ப ராசிக்கு 9வது இடத்தை திரிகோணத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு கும்ப ராசிக்கு ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பும்
அது மட்டுமல்ல, கும்ப ராசிக்கு 11வது இடத்தை 11ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றது. இதனால் வரையில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஆசை அபிலாஷைகளையும் திருப்திகளையும் வெற்றிகளையும் வெளியே கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்ததிபதியே தகப்பன்காரகனாக இருந்து அந்த தகப்பன்காரவன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலிருந்து அவர் 10ஆம் இடத்திற்கு போகின்ற பொழுது ஒரு சிலருக்கு தகப்பனார்களால் தொழில்களால் வேலைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு. அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு ஒற்றுமைகளையும் உதவி ஒத்தாசைகள் செய்ய போகின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. கும்பராசிக்கார நேர்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலே இருந்து 4ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலேயே வீடு வாகனம் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை 4ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே இதனால் வரையில் குடுக்கல் வாங்கல்களிலே ஏமாற்றங்கள் இருந்தவர்களுக்கு அந்த கொடுத்த காசுகள் வரப்போகின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. சுகஸ்தானம் பலமாக இருக்கின்றது. வீடு வாகல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கும்பராசியை பொறுத்தவரையில் முயற்சி சாணம் பலமாக இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே வருகின்ற பொழுதும் 2ஆம் இடத்தை ராசியை பார்க்கின்ற பொழுது அவருடைய 8ஆம் பார்வையாக எதிரிகள் வந்தால் கண்டிப்பாக அவர்கள் கூண்டோடு அழியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் யாராச்சும் கிட்டே வருவார்கள், ஆனால் அவர்களுக்கு பாதிப்புகளும் ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய வாக்குஸ்தானங்களிலே பலமும் மதிப்பு மரியாதையும் கூட பெறுகின்ற மாதமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே குழந்தைகளால் உங்களுக்கு அபிவிருத்திகளையும் வெற்றிகளையும் இதனால் வரையில் படிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதங்களிலே படிக்கக்கூடியதும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும். காற்று ராசியிலே 2-11 லாவாதிபதி குடும்ப சாணாதிபதி உங்களுக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்தை மட்டுமல்ல ராசியை 9வது பார்வையாகவும் 5வது பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தை குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்றதும் 4-9 பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் பலம் பெற்று அவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்றதும் புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பார்வை என்பது கிட்டத்தட்ட இந்த மாதங்களிலே இருக்கின்றதுனாலேயும் உங்களுடைய பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம். இதனால் வரையில் குடுக்கல் வாங்கல் சட்ட சிக்கல் ஏமாற்றம் தடைகள் இருந்த நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த மே மாதம் பிறந்திருக்கின்றது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமைய போயிருக்கின்றது. 3ஆம் இடத்திலிருந்து சூரிய பகவான் உச்சம் பெற்று மீண்டும் சுகஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது 2-11 சம்பந்தம் படுகின்ற காரணத்தினாலேயும் 2ஆம் இடத்ததிபதி பலமாக திரிகோணத்தில் இருந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இந்த மாதங்களிலே இனி வருகின்ற நாட்களிலே இந்த மே மாதங்களிலே இதனால் வரை கல்யாண சுப விசேஷங்கள் நடத்தாத நேர்களுக்கும் வீடு கட்டாத நேர்களுக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதங்கள் என்பது மட்டுமல்ல. 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் மாதத்து கடைசியில் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்திலே 9ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றம் ஆரோக்கியத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கிட்டத்தட்ட கிடைக்கப் பெறுகின்றது. நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கும்பராசிக்கார நேர்களுக்கு மே மாதங்களிலே வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசியை பொறுத்தவரையில் நவக்கிரகங்களில் சஞ்சாரம் நல்லதொரு மாற்றத்தை லாபஸ்தானத்திலே குரு பகவானுடைய பேரிச்சும் ராகு பகவான் ராசியிலே 2ஆம் இடத்திலிருந்து ராசியை வருகின்றதும் ராகு பகவானை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே ராகு பகவானால் எந்தவித தீங்கும் இல்லாத ஒரு அமைப்பு. கேது பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருந்தாலும் 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை நவக்கிரக நாயகர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு நல்ல மாதம். கும்பராசி என்பதே கோயிலின் கலசத்தை போன்று இருக்கக்கூடியது. இளைய சகோதரர் மூத்த சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே நல்லதொரு இந்த சாணாத்தி அதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11வது இடத்தில் அமையப்பெற்ற இந்த ராசி கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி இலக்கணம். இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் வேலைகளாக இருந்தாலும் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் வீடு வாகன சொத்து சுகங்கள் பஞ்சம சாணாதிபதி பலம் பெறுகின்ற அமைப்பு. இதனால் வரையில் நீச்சகதியில் இருந்து கொண்டிருந்தவர் அவர் 3ஆம் இடத்தில் இருந்து நல்லதொரு மாற்றத்தை உச்சத்தை நோக்கி போகின்றார். பஞ்சமாதிபதி குழந்தைகளால்
தகப்பனார்களால் தாய்களால் நல்லதொரு மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் அற்புதமான உயர்வுகளை இனி வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.